கிட் கமாண்ட்ஸை சிம்பிளா கத்துக்க இதோ உங்களுக்கான முதல் ஷீட். கிட் பார்க்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கா? நிறைய பேருக்கு அப்படிதான் தோணும். கவலைப்படாதீங்க. இந்த டூல உங்க கோடுக்கான ஒரு பவர்ஃபுல் சேவ் பட்டனா நாம மாத்திடலாம். வாங்க. எந்த ப்ராஜெக்டா இருந்தாலும் அத ஆரம்பிக்க ரெண்டே வழிதான். ஒன்னு புதுசா, இல்லனா ஏற்கனவே இருக்கிறதுல. புதுசா ஆரம்பிக்கிறீங்களா? அப்போ கெட் இனிட். ஏற்கனவே இருக்கிற ப்ராஜெக்டா? அப்போ கெட் க்ளோன். ஒரு ப்ராஜெக்ட நீங்க தான் முதலா ஆரம்பிக்கிறீங்கன்னா, அப்போ கிட் இனிட் யூஸ் பண்ணுங்க. ஏற்கனவே இருக்கிற ஒரு ப்ராஜெக்ட்ல நீங்க சேரணும்னா கிட் க்ளோன் தான் அதுக்கு வழி. சரி, இப்ப கிட்டோட முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். உங்க சேஞ்சஸ சேவ் பண்ண ரெண்டே ஸ்டெப் தான். முதல்ல கிட் ஆட் பண்ணணும், அப்புறம் கிட் கமிட். இந்த ஆர்டர் ரொம்ப முக்கியம், ஞாபகம் வச்சுக்கோங்க. சிம்பிளா சொன்னா கிட் ஆடுங்கிறது உங்க சேஞ்சஸ ஒரு பாக்ஸ்ல எடுத்து வைக்கிற மாதிரி. கமிட் பண்றது ஒரு நிரந்தர சேவ் பாயிண்ட் மாதிரி. நல்ல மெசேஜோட சேவ் பண்ணுங்க, அப்பதான் குழப்பம் வராது. ஓகே, சேவ் பண்ணியாச்சு. இப்ப நம்ம என்ன செஞ்சிருக்கோம்னு எப்படி பாக்குறது? அதுக்கு தான் இந்த 3 கமெண்ட்ஸ் இருக்கு. உங்க வேலையை செக் பண்ண இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கிட் ஸ்டேட்டஸ் உங்க ப்ராஜெக்டோட டேஷ்போர்ட் மாதிரி. எது மாறி இருக்குன்னு தெளிவா காட்டிடும். கிட் லாக் ஒரு டைம் மெஷின்னு வச்சுக்கோங்களேன். பழைய கமிட்ஸ் எல்லாத்தையும் இதுல பாத்துக்கலாம். நீங்க என்னென்ன சேஞ்ச் பண்ணீங்கன்னு லைன் பை லைனா பார்க்கணுமா? அதுக்கு கிட் டிஃப் யூஸ் பண்ணுங்க. சரி, தனியா வேலை செஞ்சாச்சு. இப்ப கிட்டோட அசல் பவரான டீம் ஒர்க்க பத்தி பார்க்கலாம். டீமோட வேலை செய்யும்போது இந்த 2 கமெண்ட்ஸ் ரொம்ப முக்கியம். புஷ் அண்ட் புல். நீங்க செஞ்ச வேலைய மத்தவங்களுக்கு அனுப்பணுமா? அதுக்கு கிட் புஷ் பண்ணா போதும். உங்க டீம்மேட்ஸ் பண்ண அப்டேட்ஸ நீங்க எடுக்கணுமா? அப்போ கிட் புல் பண்ணுங்க. ஒரு புது ஃபீச்சர்ல வேலை செய்யணும், ஆனா மெயின் ப்ராஜெக்ட்டை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அதுக்கு என்ன வழி? அதுக்கு தான் பிரான்ச் யூஸ் பண்றோம். இது உங்க ப்ராஜெக்டோட ஒரு சேஃபான காப்பி மாதிரி. புதுசா ஒரு பிரான்ச் உருவாக்குங்க, அதுல வேலை செய்யுங்க, முடிச்சதும் மெயின் கோடோட இணைச்சிடுங்க.